ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை. ஐயப்பா பயங்கரமான சண்டை. அதாவது சாச்சனாக்கும் சௌந்தர்யாவுக்கும் ரெண்டு பேருமே வாய். அதில் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு சாச்சனா ஏதோ ஒரு மரியாதை நிமித்தமாக பண்ணாமல் கொஞ்சம் வந்துட்டு மரியாதை கொடுக்காத அளவுக்கு ஏதோ பேசியிருக்காங்க போல இருக்குது. அதனால் இங்கே வந்து ஜாக்லின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவளுக்கு மரியாதைன்றது முதல்ல பேசுகிற இடத்துல தோணுனா தானே கொடுப்பா அப்படின்றது அங்கேருந்து சவுண்ட் வருது. நீங்கள் முதல் மரியாதை கொடுக்குற அளவுக்கு அந்த இடத்துல நடந்தால் தானே நான் வந்து கொடுக்க முடியுன்றாங்க. ஐயோ என்னம்மா இப்படி பேசுது இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சவுந்தர்யா உடனே நான் பண்ணுறனே இல்லை, நீ மரியாதை கொடு ஓகேவா அப்படி மிரட்டுறாங்க. சாச்சனா வந்து உங்களை நான் வாடிப்படி இது வரைக்கும் சொல்லியிருக்கிறேன், சொல்லுங்க அப்படின்றாங்க. ஓ நீ என் பேரை கூப்பிட்டு சொன்னதே கிடையாது, பேரை சொல்கிறல அப்படின்றாங்க இவங்க. அக்கா நான் அந்த மாதிரி பேர் கூப்பிட்டதே கிடையாதுக்கா, அப்படிலாம் பொய் சொல்லாதீங்கன்றாங்க அவங்க. அப்படியா, நீ வந்து இது வரைக்கும் சொன்னது கிடையாது, நீ சொல்லியிருக்க எனக்கு ஞாபகம் இல்லைன்ட்டாங்க இவங்க. அப்படி யூஸ் பண்ணதான் சாரிக்கா, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், அந்த மாதிரி பண்ணதும் கிடையாதுன்னு முடிச்சிட்டாங்க அவங்க. நான் என்ன யோசிக்கிறேன், இதுன்னே என் புதுசாக திடீர்னு இப்போ வந்து இந்த மாதிரி வெடிக்குது. சரி நான் சௌந்தர்யா வந்துட்டு அவங்க சௌந்தர்யா கூப்பிட்டா உங்களுக்கு என்ன இதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லியிருக்காங்களா என்ன இனிமேல் நீங்கள் சௌந்தர்யாலாம் கூப்பிடக்கூடாது அக்கான்னு கூப்பிடுங்க அப்படின்ட்டு. திடீர்னு உங்களுக்கு ஏதாவது தோணுன்னா ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறது. அதுவும் அந்த சாச்சனா பொண்ணுக்கிட்டே இந்த மாதிரி உரண்டில் இருக்கிறாங்க பிடிக்கல. ஒரு வேளை போன வாரம் நடந்துச்சு பாருங்கள் பிரச்சனை, அது மைண்டுக்குள்ளே இருந்திருக்குமான்னு தெரியல. ஏன்னா அந்த டைம் வந்து உண்மையிலே சாச்சனா தான் தப்பு, சௌந்தர்யா கிட்ட தேவையில்லாமல் வந்து சண்டை போட்டிருப்பாங்க. ஆனால் என்ன ஆகிடுச்சு கடைசியில் அதை வந்து அவங்க அப்பா வந்துட்டு என் பொண்ணை வந்துட்டு எப்படி இந்த பொண்ணு திட்டலாம், அவங்க திட்டும்போது ஜாக்லின் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னு எல்லாருக்கும் ஷாக்கு. என்னடா இது தப்பு செஞ்சது உங்கள் பொண்ணு சார், உங்கள் பொண்ணை கேட்காம கடைசியில் அங்கே சும்மா உட்காந்து அவங்களை போய் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டாங்களா. அதுக்காக இங்கே இதை சொல்கிறாங்களே தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சாச்சனா வந்துட்டு சௌந்தர்யா அக்கா இல்லை அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா கூட சொல்ல மாட்டாங்க, அக்கா தான் கூப்பிடுவாங்க. இது என்ன எதோ ஒன்றும் புரியலையேன்ற மாதிரி இருக்குது. சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி திடீர்னு சௌந்தர்யா வந்துட்டு சாச்சனாவை தாக்குறதுக்கு உண்டான காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.